Welcome to all. Department of Modern Office Practice. Course name English 1, Unit number 1. Unit name Prose Lesson, Module number 2. This is a second prose. If you are wrong, admit it. English 1, Unit number 1, Module number 2. If you are wrong, admit it. Arthur Dale Carnegie. Okay. So இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் பார்த்தோம். இது வந்து என்னது? செகண்ட் ப்ரோஸ். ஃபர்ஸ்ட் யூனிட்ல செகண்ட் ப்ரோஸ். இஃப் யூ ஆர் ராங் அட்மிட் இட். ஆர்தர் டேல் கார்னேஜ். Now we are seeing the content, author introduction, characters, outline of the prose, theme, explanation of the story. Learning objective. In the end of the session, you will be have to develop your reading skills, and you will be spontaneously admit your own mistakes when you are doing it. அதாவது நீங்களாவே என்னது ஒரு ஸ்பான்டேனியஸா ஏதாவது மிஸ்டேக் விட்டுருந்தீங்கன்னா அதை வந்து என்னது அட்மிட் பண்ணுவீங்க. ஓகே, நான் தான் பண்ணது சொல்லிட்டு. நெக்ஸ்ட், you will be know how you handle others. Okay. Next, you also communicate friendly with others. Okay, prose name. If you are wrong, admit it. Arthur Dale Carnegie. Author introduction. Dale Breckenridge Carnegie, born in 1888. He was an American writer, lecturer, course developer, and he expresses his ideas in his thought is possible to change their people's behavior by changing one's reaction. So அதாவது என்னன்னா, இவர் எப்போ பிறந்தாரு? 1888ல. இவர் he is an American writer. சரி, அமெரிக்கன் ரைட்டர், லெக்சரர், கோர்ஸ் டெவலப்பர். இவருடைய புக்ஸில், இவருடைய ஒர்க்ஸில் என்னென்ன ஐடியாஸ்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாருன்னா, எப்படி ஒருத்தவங்களுடைய மனசை வந்து வின் பண்ணுறது, அவங்களுடைய ஆட்டிடியூட்னால, அவங்களுடைய பிஹேவியர்னால எப்படி ஒருத்தவங்களை வின் பண்ணுறது இல்லைனா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. ஓகே, இதுதான் அவருடைய நிறைய ஒர்க்ஸில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட்டு கேரக்டர்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு 6 ஸ்டோரிஸ் சொல்லியிருப்பாரு. அந்த 6 ஸ்டோரிஸில் எந்தெந்த கேரக்டர்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில் டேல் கார்னேஜ் வித் ஹிஸ் டாக் அண்ட் அ போலீஸ்மேன். ஸோ இதுவும் தான் என்னதுதான் ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஸ்டோரி தான். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் பார்த்தோம் ஆட்டோபயோகிராஃபின்னு என்னென்னு. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு ஆட்டோபயோகிராஃபி. இந்த ஆர்த்தர் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவர் சொல்லியிருப்பார். ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் ஃபெர்டினண்ட் இ வாரன் அண்ட் ஆர்ட் டைரக்டர். தேர்ட் கேரக்டர் ப்ரூஸ் ஹார்வே. ஃபோர்த் கேரக்டர் மைக்கேல் சங். தென் next, fifth character Pickett and Robert E. Lee. Sixth character Albert Hubert. Okay, theme: how to influence, how to win and influence the people. எப்படி ஒரு பீப்புளோடைய மனசை வந்து வின் பண்ணலாம், எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை தான் வந்து சொல்லியிருப்பாரு. அவுட்லைன் ஆஃப் த ப்ரோஸ். One needs an extreme courage and honesty to admit that you have made a mistake, but must try to convince and tactfully that we are right. ஓகே, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தர் ஏதாவது மிஸ்டேக் விட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் கரேஜ் வேணுமா, அது நான் தான் மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு வந்து ஒரு தைரியம் வேணுமா. ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணும்போது வேற யாராவது அதை தப்புன்னு சொன்னால் இல்லை அது ரைட்டு தான் சொல்லிட்டு எப்படி வந்து அவங்ககிட்ட ஜென்டிலாக அவங்கள வந்து நம்மளுடைய ஒர்க்கு வந்து ரைட்டு தான் சொல்லிட்டு ஜென்டிலாக எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதில் ஸ்டோரிஸில் வந்து சொல்லியிருப்பாரு. First story. Dale Carnegie had a dog called Rex. He loves to take the dog for a walk in park. He did not like to muzzle and leased. The policeman warned Carnegie. He admitted that he made a mistake, so the policeman calmed down and he excused. So first story என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நடந்தது. ஓகே, he had a dog. டேல் கார்னேஜ்க்கு ஒரு டாக் வளர்க்குறாரு. ஸோ அதோட நேம் என்னன்னா ரெக். ஓகே,
ஸோ அவருக்கு எப்பயுமே என்ன பண்ணுவாருன்னா அந்த டாக் பார்க்கில் வாக்கிங் கூட கூப்பிட்டு போக ஆசைப்படுவார். ஆனால் என்ன பண்ணியிருக்க மாட்டார், டாகுக்கு அந்த பெல்ட் மாட்டி இருக்க மாட்டார். யாரும் ஏன் கடிக்காமல் இருக்கிறதாண்டி அதோடைய வாயில் ஒரு மாஸ்க் மாதிரி போடுவாங்க. ஸோ அதுவும் என்னன்னா போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ மசில்டுனா என்னதுன்னா அந்த தோல் அந்த பெல்ட்டு, லீஸ்டுனா அந்த யாரையும் கடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி வாயில போடுற ஒரு மாஸ்க் மாதிரி. ஓகே, த போலீஸ்மேன் வாண்ட் காரேஜ். ஸோ அந்த ஊர் வழக்கப்படி என்னன்னா கண்டிப்பா ரூல்ஸ் படி என்னன்னா கண்டிப்பா டாக்ஸை பார்க்குக்கு எங்கேயாவது வெளியே கூட்டு வரும்போது அவுட் சைட்ல கூட்டிட்டு வரும்போது அதுக்கு அந்த டாக்குக்கு பெல்ட் போட்டு தான் கூட்டிட்டு வரணும். ஸோ ஆனால் அவர் என்னன்னா டேல் காரேஜ் அதை பண்ணலை. ஸோ போலீஸ்மேன் அவர் என்ன பண்ணாருன்னா வார்னிங் கொடுக்குறாரு. ஸோ தென் செகண்ட் டைமும் அதே மாதிரி நடக்குது. போலீஸ்மேன் வேற யாருமே அங்கே இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா டேல் கார்னேஜ் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்குக்கு டாகோட வராரு. ஸோ ஆனால் அந்த டாக் ஸ்ட்ரைட்டாக போலீஸ்மேன் முன்னாடியே போய் நிற்கிது. ஸோ அதை பார்த்து என்னன்னா போலீஸ்மேன் ரொம்ப ஆங்கிரி ஆயிடாரு. ஸோ அந்த நேரம் என்ன பண்ணுறாரு, ஹி அட்மிட்டட் தட் ஹி மேட் அ மிஸ்டேக். அவர்கிட்ட போய் ஒரு பணிவா ஜென்டலா பொலைட்னஸா என்ன சொல்றாரு, ஓகே என்னோட மிஸ்டேக் தான், ஓகே என்னுடைய டாகுக்கு என்னன்னா அதெல்லாம் போடுறது அதுக்கு ஒரு எரிச்சலை ஊட்டும், அதுவும் இல்லாமல் அது வேற யாரையும் கிடைக்காதுன்னு சொல்றாரு. ஸோ அதுக்கடுத்து அவர்கிட்ட ஜென்டலா என்னுடைய மிஸ்டேக் தான், இனிமேல் இப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்டலா அவர் சொல்றாரு. ஸோ அதனால போலீஸ்மேன் என்ன பண்ணாரு, காமாயி அவர் எக்ஸ்கியூஸ் பண்ணிடுறாரு. ஸோ இது எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னா இந்த ஸ்டோரி, ஓகே எப்படி நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணால் அதை எப்படி அட்மிட் பண்ணணும், நம்மளுடைய ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன்ஸை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுன்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ஷோ பண்ணுது. தென் செகண்ட் எக்ஸாம்பிள், Ferdinand E. Warren. He is a commercial artist. His office art director attacks him by finding a fault with some little thing. Warren understood the situation. He did not like to fight with him. He tactfully criticized himself that he said redo the work from beginning. Okay, so Ferdinand Warren கேரக்டர் அவர் ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட். அவருடைய ஆஃபீஸர் இருப்பாங்கல்ல, அவருடைய சுப்பீரியர் ஆஃபீஸர். ஸோ அவங்க அவங்களுடைய கேரக்டர் என்னன்னா, என்ன ஒரு ஃபெர்டினண்ட் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்லையும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்காவது கண்டுபிடிச்சிட்டே இருப்பாராம். ஓகே, ஸோ அதை இவருக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்காவது அவர் கண்டுபிடிச்சிட்டே இருக்காரு, ஏதாவது நம்மள குறை சொல்லிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால என்ன பண்றாருன்னா, அவர் கூட வாரன் சண்டை போடலை செய்யலை. அது என்ன பண்றாருன்னா, அவர் ஈஸியா அவரை சமாளிக்கிறாரு. எப்படின்னா, நான் பண்ணது மிஸ்டேக் தான். ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவர் கூட பேசி இனிமேல் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணி ஒரு இதுவும் இல்லை. ஸோ அதனால என்ன பண்றாரு, நான் இந்த ஒர்க்ஸ்லாம் ஈஸியா நான் திருப்பி முதலிருந்து பண்ணி தரேன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஆஃபீஸர் கூலாகிறாங்க. ஸோ இதுல இந்த பிரச்சனை என்னது அப்படியே முடிஞ்சிருது. ஸோ அவர் ஆர்கியூ பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லை நான் பண்ணது கரெக்ட் அப்படின்னு ஆர்கியூ பண்ணியிருந்தா பிரச்சனை பெருசாகிட்டே போகும். Then third example, the author talks about Harvey. He was not only admitted his mistake but also blamed himself once he incorrectly authorized payment of full wages to an employee on sick leave. When he discovered his error, he tries to correct the mistake, but he could not. So he admitted to his boss. He had more respect from his boss. அதாவது என்னன்னா, ஹார்வேன்ற ஒரு பர்சன், அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஆஃபீஸர் அது அவருடைய எம்ப்ளாயி ஒருத்தருக்கு சிக் லீவ்ல இருந்த எம்ப்ளாயி ஒருத்தருக்கு இன்கரெக்டா ஃபுல் சேலரி பேமெண்ட் பண்ணிடுறாரு, பேமெண்ட் செட்டில் பண்றாரு. ஸோ அது லேட்டரா தான் அவருக்கு தெரிய வருது. ஸோ அதனால என்ன பண்றாரு, அவர் பண்ணது மிஸ்டேக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த எம்ப்ளாயிட்டே போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி நெக்ஸ்ட் மந்த்ல உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஆனா அந்த எம்ப்ளாயி என்ன சொல்றாரு, அவர் அவருக்கு பட் த எம்ப்ளாயி இஸ் அ டைட் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலில் இருக்காரு. ஸோ அவருக்கு ரொம்ப ஃபினான்ஷியல் இதாக இருக்குது, ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் என்னது சேலரியை பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ டேரெக்டாக இவர் எப்படியாவது சமாளிக்கணும்னா சமாளிக்கலாம், ஆனால் அதை பண்ணலை. அதுபோல் என்ன பண்ணுறாரு, நேராக போய் அவங்க பாஸ்டே போய் நான் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் செஞ்ச தப்பை
அதாவது ஒத்துக்கிட்டாரு. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு அந்த பாஸ்க்கு வந்து ஹார்வே மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வருது. அவர் நினச்சிருந்தா ஏதாவது அதை சரி கட்டி அமௌண்ட்டை சரி கட்டி ஏதாவது பண்ணியிருக்கலாம், பட் அவர் பண்ணலை. ஸோ இதனால் வந்து அவருடைய பாஸ்க்கு வந்து என்னது ஹார்வே மேலே ஒரு பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் வருது. நெக்ஸ்ட் 4th எக்ஸாம்பிள். ஓகே, இதில் யார் என்ன கேரக்டர் வராங்கன்னா பிக்கெட் அண்ட் லீ. ஓகே, ஸோ ஆன் த பேட்டில் ஃபீல்டு பிக்கெட்ஸ் ட்ரூப்ஸ் லாஸ் 4,000 soldiers because of his mistake, but he blamed others and said many reasons. Another General Lee, he was one of the responder of battle, so he blamed himself and resigned his job. ஸோ என்ன நடக்குதுன்னா, பிக்கெட் அவர் வந்து ஒரு பேட்டிலுக்கு வந்து தலைமை தாங்குறாரு. அவர் வந்து ஒரு ஜென்ரல். ஓகே, ஸோ 2 ஜென்ரல்ஸ் இருக்காங்க. ஒன்று ஜென்ரல் லீ அண்ட் அனதர் ஒன் இஸ் பிக்கெட். ஓகே, ஸோ பிக்கெட்டோட மிஸ்டேக்னால தான் ஒரு 4000 சோல்ஜர்ஸை வந்து அந்த பேட்டில் அந்த வாரில் வந்து அவங்க லாஸ் பண்ணுறாங்க. என்ன ரீசன்ஸ்னா, பிக்கெட் வந்து ஒரு 5000 சோல்ஜர்ஸை வந்து பேட்டிலில் இது பண்ணியிருக்காரு, இன்வால்வ் பண்ணியிருக்காரு. ஆனால் பேட்டிலோடைய பின் சைடில் இருந்து ஆப்போனன்ட் டீம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ 4000 சோல்ஜர்ஸ் வந்து கொல்லப்படுறாங்க. ஸோ இதுக்கு வந்து ரீசன்ஸ் வந்து என்ன ஆனால் அவர் மேலே மிஸ்டேக், பட் ஆனால் அவர் நிறைய ரீசன்ஸ் சொல்றாரு. அவர் வந்து வேற இன்னொருத்தவங்களை பிளேம் பண்ணுறாரு, வேற நிறைய ரீசன்ஸ் சொல்லி அதுலேருந்து தப்பிச்சுக்கிறாரு. பட் என்னன்னா, லீன்ற இன்னொரு ஜென்ரல் என்ன பண்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, நானும் வந்து இந்த பேட்டிலுக்கு ஒன் ஆஃப் த ரெஸ்பாண்டர் தான், ஸோ என் மேலேயும் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அவருடைய ஜாப்பை ரிசைன் பண்றாரு. ஓகே, 5th எக்ஸாம்பிள். மைக்கேல் சங் அடிக்டட் டு ஓபியம். ஸோ இதில் யார் எந்த கேரக்டர் வராங்க, மைக்கேல் சங். அவர் வந்து அடிக்டட் டு ஓபியம், ட்ரக் அடிக்ட். Chinese culture, the young follows the elders and won't argue with elders. The son went out with his family. Chung realizes his fault. He went out from the drug addictions and he admitted he was wrong. So Chung was addicted to opium, drug addict. ஸோ அதனால் என்னென்னா, ஃபேமிலியில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வருது. அவங்க சைனீஸ் கல்ச்சரில் என்னன்னா, நம்மள மாதிரி தான். ஸோ யங் பீப்புள்ஸ் யாருமே எல்டர்ஸை வந்து எதிர்த்து பேச மாட்டாங்க, அவங்க கூட ஆர்கியூவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க சன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டை விட்டு வெளியே அவங்களுடைய ஃபேமிலியோட வெளியே வேற இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, சங் வந்து அவங்க செஞ்ச மிஸ்டேக்கை வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து திருப்பி அவங்க சன் கூட சேரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வராரு. வந்து அதுக்கடுத்து அவங்க சன்னிட்ட போய் நான் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலியெல்லாம் ஒன்றாயிடுறாங்க. ஸோ இங்கேயும் என்ன பண்ணியிருக்காரு, சங் மேலே மிஸ்டேக் இருக்குது. ஸோ அவங்க வந்து என்னது ஈகராக போய் என்னதான் அவங்களுடைய சன் வந்து அவருடைய எங்கராக இருந்தாலும் ஸோ என்ன பண்ணார், அவங்களுடைய கல்ச்சரை தாண்டி அவர் போய் என்னது அவர் மேலே இருக்கிற மிஸ்டேக்கை வந்து ஒத்துக்கிட்டு அவர் வந்து அந்த ட்ரக் அடிக்ட்லேருந்து வெளியே வராங்க. Next, 6th example. Hubbard, he was a writer. His character is turning his enemy into his friend. அதாவது என்னன்னா, ஹியூபர்ட்ன்றவர் ஒரு ரைட்டர். அவர் வந்து என்னன்னா, அவருடைய மெயின் குவாலிட்டி என்னன்னா, அவருடைய எனிமீஸையும் இவர் என்ன பண்ணிடுவாரு, ஃப்ரெண்டாக வந்து சேஞ்ச் பண்ணிடுவாரு. யாராவது அவங்கள அப்போஸ் பண்ணால் அவங்க வேலையே போய் அவங்ககிட்ட பேசி ஓகே அவருடைய ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் ரைட்டுன்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்க வச்சுருவாரு. ஓகே, Hubbard, he was a writer. His character is turning his enemy into friends by taking their side when he felt he was right. ஓகே, ஸோ அவங்களுடைய வேலையை போய் அவங்க கூட ஆர்கியூ பண்ணி என்னது அவங்களுடைய தாட்ஸ்லாம் ரைட்டுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பீப்புள்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவார். நெக்ஸ்ட் ஸ்டோரி sum up. The author tries to convey from his essay that he spontaneously
Spontaneously admittance of one's mistake win them the respect. He says that when we are right, we should try to win the people gently. அதாவது எப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் நம்மளா என்னது ஸ்பான்டேனியஸாக நம்மளா போய் நம்ம பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்னது நம்மளுக்கான ரெஸ்பெக்ட் வந்து தானாக கிடைக்கும். இல்லை நான் பண்ணது மிஸ்டேக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற யார் மேலேயாவது ப்ளேம் பண்ணக்கூடாது. அப்படி ப்ளேம் பண்ணால் நம்மளுடைய ஓன் ரெஸ்பெக்டை இழக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம பண்ண ஒரு விஷயங்கள் வந்து ரைட்டுனா அதை வந்து எப்படி ஈஸியாக ஜென்டிலாக வந்து அந்த பீப்புள்கிட்ட நம்ம பண்ணது ரைட்டுன்னு சொல்லிட்டு எப்படி ஜென்டிலாக கன்வே பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த எக்ஸாம்பிள்ஸில் இந்த ப்ரோஸில் பார்த்தோம். ரெஃபரன்ஸ் ஓகே. இந்த ப்ரோஸில் எடுத்த இமேஜஸ்லாம் இந்த லிங்க்ல இருந்து எடுத்தோம். Okay, then Catalyst book, a multi-level English referencer, publisher Anuchitra Publications, page number 47 to 51. இந்த pagesல வந்து இந்த prose இருக்கு. Okay, English 1 course material page number 7 to 8ல நீங்க read பண்ணிக்கலாம். The next sessionல module number 3 பார்க்க போறோம். third prose பார்க்க போறோம் அடுத்த செஷன்ல. அந்த ப்ரோஸோட நேம் மண்டே மார்னிங். மார்க் ஆர்த்தர் வந்து மார்க் டிவைன். ஓகே, தேங்க்யூ.